வாடகை வாய் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, விஜய்க்கு 5% தான் இருக்கு, 10% தான் இருக்கு, ஸ்டாலினுக்கு 50% இருக்கு, இப்படின்னு கத்தி பேசும். அதாவது 6 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரம் போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் ஏன் அது வாண்டனா அவாய்ட் பண்றதுக்கு கரூர் தான். இருட்டில் தான் எல்லா தப்பும் நடக்குது, எல்லா கிரிமினல் நடக்குது, கிரைம்ஸ் நடக்குது. அவர் வரும்போது 5% 10% இன்னைக்கு நீங்க அவருக்கு டார்ச்சர் கொடுக்க பொதுமக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏன் அந்த பிள்ளையை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு ஒரு 5% அதிகமாகும். மக்களுடைய சப்போர்ட் அதிகமாகுது. அவங்க டார்ச்சர் பண்ண விஜய்க்கு சப்போர்ட் அதிகமாகுது, விஜய்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ என்ன சொன்னீங்க, இளைஞர்கள்லாம் விஜய் சாரை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா? சில விஷயங்கள் அவர் பொது வெளியில் பண்றது சில பேர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸா தோணுதா? கல்யாண போற மேடைகளா இருக்கட்டும், இல்ல அவர் போற கட்சி கூட்டமாக இருக்கட்டும், இதுதான் அந்த கிரிமினல் பிரெயின்னு சொல்றேன். ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றது உண்மையான நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை மக்களுக்கு சொல்லணும்.